வணக்கம் நண்பர்களே, இங்கே பார்த்துக்குங்க. இப்போ வந்து வெஞ்சுரிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி உரம் விடுறதுக்கு வேண்டி நம்ம செட்டப் பண்ணியிருக்கிறோம். இது வந்து என்ன சொல்கிறதுனா போர்ட்டபிள் பேட்ரி ஸ்ப்ரேயர். அதாவது ஒரு கடையில் ஒரு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் கொண்டு போய் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட இந்த பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து போர்ட்டபிள் பேட்ரி ஸ்ப்ரேயரில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இதே போர்ட்டபிள் பேட்ரி ஸ்ப்ரேயர் வச்சுட்டு நம்ம வெஞ்சுரிக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷனுக்காக நம்ம வெஞ்சுரிக்கு பதிலாக ட்ரிப் இரிகேஷனில் உரம் விடுறதுக்கு வேண்டி நம்ம இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இது நல்லாவே சக்ஸஸ் ஆகிருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வெஞ்சுரி நான் மாட்டல, நான் கழட்டிட்டேன். வெஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேட் வால் ப்ரெஷரை நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணிங்கன்னா தான் மறுபடியும் வெஞ்சுரி வந்து சக் பண்ணும். ஆனால் அப்படி சக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கடைசியில் இருக்கிற ஒரு பயிருக்கு போய் உரம் வந்து கரெக்டாக சேராது. அதனால் இப்போ நம்ம வெஞ்சுரி செட்டப்பை எடுத்துகிட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா, ஈவனாக ப்ரெஷர் லாக் பண்ண வேண்டியதில்லை, ஈவனாக அந்த ஃப்ளோவிலேயே போயிடுது. ப்ரெஷர் என்ன ஃப்ளோ இருக்குதோ அதையை தள்ளிட்டு அப்படியே போகுது. பார்த்தீங்கன்னா இது சக் பண்ணுற இடம், ட்ரம்லேருந்து சக் பண்ணிகிட்ருக்கு, அப்படியே வருது, வந்து மோட்டருக்கு போகுது. மோட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு அப்படியே பாருங்கள், இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே கனெக்ட் பண்ணி மெயின் பைப்பில் அப்படியே போய் உள்ளே போயிடுது. இது குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 100 லிட்டர் ட்ரம்மு வந்து பாஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இது கரெக்டான ஃப்ளோ, ப்ரெஷரும் லாக் ஆகிறதில்ல, கடைசி பயிருக்கும் போய் உரம் சேர்ந்துருது, ஈவனாக சேர்ந்துருது. எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. இது ஒரு செட்டப்பு. அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த போர்ட்டபிள் ஸ்ப்ரேயரில் பேட்ரி இல்லை. அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா பாருங்கள், அன்பரசு சார் செஞ்சு கொடுத்த லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பேட்டரியில் வந்து நான் வந்து ஹேண்ட் பம்ப், அதாவது வந்து பேட்ரி பம்பில் வந்து இந்த போர்ட்டபிள் ஸ்ப்ரேயரோடைய கனெக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த பேட்ரி பம்பில் தான் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்ரி இருக்குது. அதுலேருந்து பாருங்கள், அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு நேராக இப்படி ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். பாருங்கள், 2 கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. கருப்பு வந்து ப்ளஸ்ஸு, சிவப்பு வந்து மைனஸ், இப்படி கொடுத்துருக்கேன். இந்த எல்லோ ஒயர் கனெக்ட் பண்ணாதீங்க, அது எல்லோ ஒயர் எங்கிட்ட இருந்தது நான் ஆல்ட்ரேட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படி போட்டிருக்கணுங்களா? இதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய், புரிஞ்சுதுங்களா? இந்த பேட்ரி ஸ்ப்ரேயருக்கு நீங்கள் வந்து போர்ட்டபிள் பேட்ரி ஸ்ப்ரேயருக்கு பேட்ரி இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, வேண்டியது இல்லை. இதுக்காக நம்ம வந்து புதுசாக ஒரு பேட்ரி வாங்கணுமா அப்படிங்கிறதும் கிடையாது. இது வந்து போர்ட்டபிள் பேட்ரி ஸ்ப்ரேயர். நம்மளுக்கு இந்த பம்பு மட்டும் இருந்தால் போதும். ஜஸ்ட் 1000 ரூபா, 1200 ரூபா, ஒரு 1500 ரூபாய்க்குள்ள நிரந்தரமான வெஞ்சுரி, எந்த விதமான பிளாக் இல்லாமல் இந்த பம்பு மட்டும் போதும். இந்த பம்பு வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு பழையிலேயே செட் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம வந்து இது போர்ட்டபிள் பேட்ரி ஸ்ப்ரே இருந்ததுனால நம்ம அப்படியே இந்த பாக்ஸோடு நம்ம செட் பண்ணிட்டோம். இதனால தப்பு இல்லை. இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா டபுள் மோட்டர் பம்பு. இந்த பம்பு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு நல்ல பம்பு கிடைக்கும். இதே பம்பை வச்சுட்டு நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 1200 1300 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா இது எந்த இடத்துலையும் கொண்டு போய் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக இருக்கிற பயிருக்கும் கொடுக்கலாம். அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல ஒரு இன்லெட் போட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இந்த பேட்ரி பம்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரி பம்ப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து ஒரே பம்ப், ஒரே பேட்டரியில் நம்மளுக்கு இந்த மோட்டர் ஓடிக்குது. இது 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஓடின வரை கழட்டிட்டு நம்ம சார்ஜ் போட்டுட்டு நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வெஞ்சுரிக்கு பதிலாக நான் செஞ்சுருக்கிற செட்டப். நல்லா இருக்குதுங்க. வெஞ்சுரி நீங்கள் ஒரு 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்து வாங்கி
நீங்கள் செட்டப் பண்ணிவிட்டு இழுத்துகிட்டே போயிட்டு இருந்தா கடைசி எண்டான பயிர்களுக்கு வந்து உரம் போய் கரெக்டாக சேர்றதில்ல. அந்த கான்செப்டுக்கு வேண்டி இது பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அன்பரசு சார் செஞ்சு கொடுத்த இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்ரி, அதாவது 14 வோல்ட் பேட்ரி அருமையாக வேலை செய்யுது. கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் பம்பு வந்து எனக்கு வந்து ஒரு 30 டேங்க் 35 டேங்க் அடிக்குது 5 லிட்டரில் நிற்காமல். இப்போ இது வந்து 20 நிமிஷம் 30 நிமிஷம் போகுது. நான் 2 ட்ரம் 2 பார்ட்டாக கொடுக்க போகிறேன். 1 மணி நேரம் நிற்காமல் ஓடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே வந்து உரம் விடுறதுக்காக நம்ம வந்து தனியாக வெஞ்சுரி வாங்கி செட்டப் பண்ண வேண்டியதில்லை. வெஞ்சுரி கொஞ்சம் நேரம் ஆனால் என்னாகும்னு சொல்லிட்டிங்கன்னா பிளாக் பண்ணும்போது எண்டான பயிர்களுக்கு கடைசி பயிர்களுக்கு முறையாக போய் உரம் சேர்றதில்ல. என்ன காரணம்னா இங்கே ப்ரெஷரை பிளாக் பண்ணும்போது தான் வெஞ்சுரி இருக்குது. இப்போ இந்த ப்ரெஷர் பிளாக்கிங் சிஸ்டம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயிகள் நீங்கள் இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கம்மி ரேட் ஒரு பம்ப் இருந்தால் போதும், உங்கள்கிட்ட பேட்ரி ஸ்ப்ரேயர் இருந்தால் போதும். ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி ஸ்ப்ரேயர் ஒன்று ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஒன்று கனெக்ஷன் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் அன்பரசு சாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் இந்த ஐடியா கொடுப்பாரு. மேலும் உங்களுக்கு எதாவது தகவல் வேணுன்னா என்னோடய நம்பருக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.